தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு முதலமைச்சர் அறிவித்த பிறகும் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் பேசுகிறாங்க. நாளையிலேருந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த 5000 ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். அதனால யாரும் இப்போ கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை, கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுவார்த்தை இனிமேல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இனி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தெளிவாக திட்டவட்டமாக தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தெளிவுபடுத்தி விட்டார். ராகுல் காந்தியிலிருந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாலும் அதாவது காங்கிரஸில் ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லலாம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லலாம், கார்கே கேட்டால் பதில் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பதில் சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியாக. ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடன்ட் கார்கே, காங்கிரஸ் லீடர் ராகுல், தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்ல பெருந்தகை. இந்த 3 பேர் கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லலாம்.